விஜய் கடைசி பிரச்சாரத்துல நீங்க கரூர்ல இருந்து கோவை வந்ததுக்கு ஒரு அடிமைன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு விமர்சனம். அதாவது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். சில பேர்த்த பத்தி பதில் சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை, உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. அரசியல் களத்தில் பொதுவா நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம், இறந்தது 41 பேர், பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, கூட்டம் நடத்தினவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டல்ல நின்னேன், கூட மற்ற கட்சிகளும் வந்தாங்க, நான் வரலன்னு சொல்ல. அங்க லோக்கல்ல நாங்க தான் போய் நின்னோம், போய் நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதனால விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை சார். தெரியல சார், பார்ப்போம் எப்படின்ட்டு, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். என்ன நடந்துட்டு பார்ப்போம் சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அதனுடைய முடிவு எப்படி வருதுன்னு பார்ப்போம், எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம் சார், யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெளிவா சொல்றேன், இறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன், 2வது முறையாக மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள்.